இறங்கிடும் சாயிநாதர். ரூபத்தை ஏற்றாரே பக்தருக்காக. ஆரத்தி நிறைவுற மசூதியில் நின்று கொண்டே பக்தருக்கு உதிமழையை பொழிந்திடுவாரே. வாஞ்சையுடன் பக்தரிடம் பேசிடுவாரே. ஈஷா உபனிஷ நூலை தாஸ்கனு எழுதனார். வட்டார மொழி வழக்கில் மொழிபெயர்ப்பு செய்தாலும் மனம் நிறையவில்லையே. இருந்தும் மதம் உக்குரிப்பு ஆழமானது. ஆத்மனுபூதி பெற்ற ஒருவரால் மட்டும் இதன் பொருளை உணர்த்த முடியும் என்று எண்ணியே தாஸ்கனுவும் சாயிடம் தஞ்சம் புகுந்தாரே. ஈஷா உபனிஷம் பொருள் அறியும் வகையில் காக்கா சாகே வீட்டிற்கு செல்ல சாயும் சொன்னாரே. சாயின் சொல் பிரம்மத்தின் ஆணை என்றே தாஸ்கனுவும் அச்செயலை செய்து விட்டார். காகாசாகி வீட்டில் சென்று உறங்கிய தாஸ்கனுவும் ஏழை சிறுமி பாடும் பாட்டை கேட்டு கண் விழித்தார். புது உடையின் அழகை வர்ணிக்கும் வகையில் கற்பனை செய்து பாடல் பாடினாள் ஏழை சிறுமி. பாடல் கேட்டு வெளியில் வந்த தாஸ்கனுவும் கிழிந்த ஆடையில் பாத்திரம் துலக்கும். ஏழை சிறுமையைக் கண்டதும் பரிதாபம் கொண்டு நின்றாரே.